சர்வ மத தலைவர்களுக்கும் எமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் பதவிநிலை உத்தியோகர் அனைவருக்கும் இந்நேர காலை வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு எமது தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அடுத்து பதவிநிலை உத்தியோகத்தின் மூலம் நாளைய சமூகத்தினரை வலுப்படுத்துதல் எனும் கருப்பொருளை கொண்டு இந்நிகழ்வானது அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிவம் சாந்தம் சிவாத்மனார்த்தம் மோட்ச பித்துர்தானம். இந்நிகழ்விற்கான மலர்தூவி அஞ்சலி செலுத்துமாறு சீற்றத்தினால் பல உயிர்களை காவு கொன்று இன்றுடன் 20 வருடங்களை பூர்த்தியாகியுள்ளது. இந்நிகழ்வானது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் அனுசரணையின்படி 20வது தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இன்று
அதாவது 2024 12/26 தேதி நிகழ்வினை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். සකට පෙර ආතුව අපේ ශ්‍රී ලංකාද්වීපයට පමණක් නෙවෙයි මුළු ලෝකයටම සිද්ධ වුණා වූ සුනාමි යෝජනය සිහිපත් කරගෙන සිහිපත් කිරීමේ උත්සවය තමයි මේ අවස්ථාවේදී මේ පැවැත්වීමට සූදානම් වන්නේ. අපේ දිසාපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් තමන්ගේ කාර්ය මණ්ඩලය 20 வருடங்களையும் கடந்து எங்கள் மனதிலிருந்து அகலாத இயற்கையினுடைய சீற்றத்தினுடைய பல உயிர்களை காவல் கொண்ட சுனாமி என்கின்ற நாமத்தோடு அந்த கடல் சீற்றமானது பல உயிர்களை காவல் கொண்டிருக்கின்றது. அந்த உயிர்களுக்கான ஆத்மா நல்ல முறையிலே சாந்தி அடைவதற்கும் எங்கள் மனதிலே இயங்காத ஒரு உறவுகளுடைய ஆத்மா நல்ல முறையிலே சாந்தி அடைவதற்கான பிரார்த்தனைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. சத்தியமான வழியில் வழி நடத்துவாயாக. அந்த வழி உன்னுடைய நல்லோர்களை பெற்றவர்களுடைய வழி, உன்னுடைய கோபத்தையோ சாபத்தையோ பெற்றவர்களுடைய வழி அல்ல. மேலும் இன்றைய நாள் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுடைய பகுதியில் ஏற்பட்ட இந்த சுனாமி பேரலையின் காரணமாக எம்மை விட்டும் பிரிந்து மறுமை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாக்களை ஞாபகப்படுத்தி இப்படியான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி என்னையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன், அவனே இந்த உலகத்தை மனிதர்களுக்காக வேண்டி இந்த உலகத்தையும் உலகத்திலே உள்ள சகல 20வது ஆண்டு நினைவுகளை ஆண்டவரே, அந்த பேரழிவினாலே இந்த உலகத்திலே இருந்து எடுக்கப்பட்ட எல்லா உறவுகளையும் அவர்களுடைய நித்திய இளைப்பாற்றிக்காக சிறப்பாக உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். அந்த இழப்புகளின் வடுக்களை வேதனைகளை தாங்க முடியாமல் இருக்கிற உறவுகள், சொந்தங்கள், சகோதரர்களை ஆண்டவரை தேற்றியருளும்படியாகவும் வேண்டுகின்றோம். இன்னமாக உலகம் பூராகவும் இடம்பெறும் இயற்கை அனர்த்தங்கள், அழிவுகள், யுத்தங்கள், வன்முறை சம்பவங்களினாலே பாதிக்கப்படுகிற எல்லா பிள்ளைகளையும் தொடர்ந்தும் இந்த பாதகன் பிறப்பிலே சிறப்பாக இந்த பிறப்பு மகிழ்ச்சியை, அன்பை, அமைதியை கொண்டு வரும்படியாய் வேண்டுகின்றோம். சுனாமியில் இருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு பெற வேண்டும், சுனாமிக்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், இதனூடாக நாங்கள் ஒவ்வொரு உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்தது. அதன் அடிப்படையில் 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம், அனர்த்த முகாமைத்துவ சபை உருவாக்கப்பட்டது. பார்லிமெண்டில் அதுக்கான சட்டம் உருவாக்கப்பட்டது. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உருவாக்கப்பட்டு மாவட்ட ரீதியான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைத்த பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், அந்த அனர்த்தங்களிலிருந்து மக்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள், மேலும் அது தொடர்பான முன்னெச்சரிக்கைகள், அது தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத தலைவர்கள் சொன்ன மாதிரி 2004ஆம் ஆண்டு 20 வருடங்களுக்கு முதல் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதன் பொழுது உண்மையில கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு முன்பதாகத்தான் அந்த அனர்த்தம் இடம்பெற்றது. அதுக்குரிய அந்த சுனாமி இலங்கையை தாக்குவதற்கு 2 மணித்தியாலத்துக்கு முதல் தான் இந்தோனேசியாவில் புவிநடுக்கம் ஏற்பட்டது. அது ஏற்கனவே அந்த அனர்த்த மருத்துவ பணிப்பாளர் சொன்ன மாதிரி ஐரோ ஆசியா தட்டும் இந்தியா ஆஸ்திரேலியா தட்டும் ரெண்டும் மோதுர சந்தர்ப்பத்தில் தான் ஒரு 1000 கிலோமீட்டர் நீளமான ஒரு குறியொண்டு, ஒரு பள்ளம் ஒன்று திடீரென்று ஏற்பட்டதால் அந்த இடத்துக்கு சமுத்திர நீர் திடீரென இறங்கினதால் ஏற்பட்ட அந்த அமுக்க வேறுபாட்டால் தான் அந்த உண்மையில் அந்த புவிநடுக்கம், அந்த சுனாமியால் ஏற்பட்டு அது இலங்கையை வர கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் சென்றது. அந்த 2 மணித்தியாலத்துக்கு இடையில எங்களுக்கு அந்த தகவல் வந்து எங்களுக்கு கிடைக்கல.